வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் வழங்கும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தினம்தோறும் புது விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு புதிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். புதியன்னு சொல்றதை விட இது இப்ப நம்ம லைஃப்க்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இதை பத்தி பேசுறதுக்காக ஸ்பார்க்ஸ் மகா லேர்னிங்குடைய டைரக்டர் கிருஷ்ணவேணி மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ யூஸ்வலா எஜுகேஷன் மாறிக்கிட்டே இருக்குன்றது நம்ம சொல்ல வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்கேஜி லெவல்ல இருந்தே அவங்களுக்கு தெரியும். மாற்றம் அப்படின்றது மாறாத எஜுகேஷன்ல தான் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. இதுல இப்போ நீங்க சொல்ற இந்த ஆன்லைன் எஜுகேஷன், அதாவது பேரண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். இதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நம்ம படிக்கிற டைம்ல கம்ப்யூட்டரா அப்படின்னு கேட்டவங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து கத்துக்கோ அப்படின்ற என்கரேஜிங். ஸோ உங்களோட ஆன்லைன் எஜுகேஷன், அதுவும் இந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், அது ரொம்ப தேவையான 10th and plus 2க்கெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களோட ஆன்லைன் கோச்சிங் எப்படி ஹெல்ப் பண்ணுது மேம்? இன்னைக்கு கம்ப்யூட்டர் யூசேஜ் ஆர்டர் ஆஃப் த டே. நம்ம சொல்ற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் ஆக்குபைட் எவ்ரிவேர். நம்ம டிக்கெட் ரிசர்வேஷன்ல இருந்து எல்லா இடத்துலயும் இட் இஸ் தேர். அது கம்ப்யூட்டரோட யூசேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் நோயிங் பெட்டர் தேன் அடல்ட்ஸ். தே நோ மோர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்க கம்ப்யூட்டர்ஸ்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நார்மலா படிக்கிறத விட கம்ப்யூட்டர்ல அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் படிக்கிறாங்க. why can't we bring the coaching method into computerized for school students? இது e-learning it is very common for professional courses and other courses. எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர்ஸ் ஆயாச்சு. இப்போ இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் தான் எடுத்துட்டு போறாங்க. பட் அவங்க புக்ல படிக்கிறதே இன்னொன்னு கம்ப்யூட்டரைஸ் ஆக்கி ஏன் கொடுக்குறோம்னா which will avoid commutation. இப்போ இந்த சிட்டிஸ்ல it is very difficult to travel from one place to the other. Traffic jam na it is killing lot of time. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க ஒரு டியூஷன் போனாங்கன்னா அந்த ஏரியாலே இருந்ததுன்னா பரவாயில்ல. இன்னும் ஸ்பெஷலைஸ்டா என்ட்ரன்ஸ் கோச்சிங், மேக்ஸ் கோச்சிங் இந்த மாதிரி எடுத்துக்கணும்னா they have to travel from one place to other, either in their பைக்னா சைக்கிளில் அவங்க போவாங்க, இல்லைன்னா someone has to drop them and pick them. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு லேர்ன் ஃப்ரம் த கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் யுவர் ஹோம், அதாவது உங்கள் வீட்டு பிசிலேருந்தே நீங்கள் படிக்கலாம். ஸோ தட்ஸ் வாட் மகா லேர்னிங் இஸ் ஆஃபரிங். ஓகே. ஸோ இது நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம்னு சொன்னீங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th, இல்லைன்னா அந்த 10th நம்ம சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் 6th-லேருந்து 9th வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆஃபர் பண்ணுறீங்க மேம்? 6th-லேருந்து 10th, அதாவது அவங்கள மோல் பண்றதுமே 6th தான். அதாவது ஃபவுண்டேஷன் கோர்சஸ் வி ஆர் கிவிங். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்களுக்கு சயின்ஸ் பத்தி ஒரு அவுட்லுக் வேணும். ஆனா மகா லேர்னிங் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தே ஸ்டடி இன் ஸ்கூல். இட் இஸ் ஜஸ்ட் அவங்க என்ன அந்தந்த கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரி வி ட்ரெயின். இஃப் தே ஆர் சிபிஎஸ்இ, அவங்க சிபிஎஸ்இ கரிக்குலம் பேஸ் பண்ணி ட்ரெயின் பண்றோம். இஃப் தே ஆர் ஸ்டேட் போர்டு, அவங்க கரிக்குலம் பேஸ் பண்ணி ட்ரெயின் பண்றோம். கேரளா போர்டுனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்றோம். மெயினா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுக்கணும்னா தே ஹாவ் டு கோ ஃபார் AEEE இல்லைன்னா எய்ம்ஸ் அந்த மாதிரி, இல்லை CACPT அந்த மாதிரி 3 ஸ்ட்ரீம்ல போகணும். அப்போ அவங்களுக்கு பேஸ் தே ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் வென் தே ஆர் 6th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போதே ஓரளவு அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. இன்னும் அவங்க சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போலேருந்தே ஃபவுண்டேஷன் கிளியராக நம்ம கொடுத்துட்டோம்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அவங்க 10th வரும்போது தே கேன் சூஸ் தேர் ஓன் லைன். அதுதான். ஓகே. ஸோ இது 10th இப்போ 10th இருக்கவங்களுக்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் நீங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறீங்க. நீங்க இப்போ சொன்னது நீங்க படிக்கிறதே தான் சேம், ஆனா உங்களுக்கு இந்த மாடியூல், அந்த கொஸ்டின் ஆன்சர் மாடியூல். ஸோ இது எப்படி இதோட அவுட்லைன் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ ஒரு பர்சன் 10th இருக்கவங்க எடுக்கிறாங்க, சயின்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க எப்படி சாப்டர் வைஸ் நீங்க கொடுப்பீங்க? எப்படி இருக்கு அவுட்லைன்? இப்போ ஒரு 10th சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டோ இல்லை 10th நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸோ நம்ம கோர்ஸ் எடுக்கிறாங்க. மேபி நம்ம +2 எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கிற +2 ஸ்டூடெண்ட்ஸே நம்ம கோர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா NCERT சிலபஸ் சிபிஎஸ்இல 100 மார்க்ஸ்க்கு எழுதுறாங்க 3 ஹவர்ஸ்க்கு. அதே சாய்ஸே கிடையாது, இதான் சிபிஎஸ்இ பேட்டர்ன். இதே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாய்ஸஸ் எல்லாம் இருக்கு. 1 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 10 மார்க்ஸ். சில பர்டிகுலர் சாப்டர்ஸ்ல இருந்தா 10 மார்க்ஸ் வரும். சில பர்டிகுலர் சாப்டர்ஸ் இதுதான் நம்ம we have to thank here Jaya Plus for giving us an opportunity to interact with the students of +2 students. இதுதான் டெய்லி நம்ம மார்னிங் நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு. மார்னிங் 7 to 7:30 and 200 out of 200 9:30 to 10. இதுல என்ன கிளாஸஸ் டீச்சர்ஸ் they are giving explanation through their audio visuals அதெல்லாம் கொடுத்தா கூட we are also giving the how to write the examination in a better way. Past papersலாம் என்ன மாதிரி questions வந்திருக்கு, 1 mark,
3 marks படிக்கும்போது எப்படி அவங்க பிரிச்சு படிக்கணும் 1 mark 3 marks 5 we were talking about mathematics இல்லையா 1 6 10 இதுதான் pattern Okay. so அவங்க they don't have to waste time by 2 marks 3 marks அதாவது அவங்க என்ன படிக்கணும் ஃபோக்கஸ்டா எப்படி படிச்சா they can get 200 out of 200 இல்ல இங்க சிபிஎஸ்இ எடுத்துக்கிட்டீங்கன்னா A+ இங்க வந்து மார்க்ஸ் வைக்கிறதுல கிரேட் நல்ல கிரேட் எப்படி வாங்கலாம் only it depends on the number they score in the examination paper ஓகே எல்லா நாளே படிச்சிருந்தும் people are losing marks அந்த மார்க்ஸ் எப்படி நம்ம enhance பண்றது Okay, அதுதான் நம்மளோட அவுட்லைன் அதான் practice makes somebody perfect ன்னு சொல்றதா சோ இது வந்து நிறைய பிராக்டிஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க இல்ல சோ டெய்லி வந்து அத knowing mathematics is different from doing mathematics, அதனால exactly. you have to practice a lot for mathematics இத நாங்க வந்து கொஞ்சம் சிஸ்டமைஸ்டா கொடுக்கிறோம் கஸ்டமைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் ஒரு வொர்க் ஷீட் டெஸ்ட் எல்லாம் will give you instant evaluation அதாவது பசங்க சப்மிட் பண்ண உடனே தப்பா ரைட்டான ஆன்சர்ஸ் தெரிஞ்சிடும் தப்புனா ஏன் தப்பு எந்த ஸ்டெப்ல தப்பு பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பேக்கேஜா இருக்கிறதுனால which will help them to score better அவங்க மிஸ்டேக்ஸ் என்னன்னு அவங்களாலே அனலைஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு क्वेश्चन சொல்லலாம் because ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ட் ஆயிட்டாங்க இப்போ இந்த சிஸ்டம் இந்த கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம்ல இப்போ பேரண்ட்ஸோட क्वेश्चन இந்த மாதிரி ஒரு வர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து டீவியேஷன் வருமா இல்ல டியூஷன் கிளாसेस அனுப்புறோமே இதுல இருந்து டீவியேஷன் வரும்னு நினைப்பாங்களா இது நல்ல क्वेश्चन மகா லேர்னிங்னா it is not different from what they study in school ஓகே மகா லேர்னிங் என்ன பண்ணுது it is like a guide இப்ப நீங்க கைடுன்னு வீட்ல வாங்கி வச்சிருக்கோம் ஆனா அது that is staying in shelf நல்ல கைடு நம்ம வாங்கி கொடுத்தா கூட it stays in the book shelf ஏன்னா அதோட யூசேஜ் இதை இன்னும் கொஞ்சம் சிஸ்டமைஸா பர்சனலைஸா பண்றோம் இப்ப ஸ்கூல்ல படிக்கிறதே தான் படிக்கிறாங்க அந்தந்த கரிக்குலம்க்கு ஏத்த மாதிரி தான் பண்றாங்க we are not deviating from the curriculum ஆனா இப்ப ஸ்கூல்லயும் படிச்சிட்டு வராங்க டியூஷன்லயும் படிச்சிட்டு வராங்க எங்க ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு டீச்சர்ஸ் ஆர் trying their level best there can be no nothing equivalent to a human teacher this is what no one can be a substitute or no machine can be a substitute for a human teacher ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எடுக்கறாங்க இப்ப 200 out of 200 நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமாவும் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கிளியரா ஜெயா பிளஸ் மூலமா எடுத்துட்டு இருக்காங்க ஒரு +2 ஸ்டூடண்ட் என்ன பண்ணும் நம்ம ப்ரோக்ராம் 200 out of 200 பார்த்தாலே போதும் அவங்க ஸ்கூல்ல கவனிச்சிட்டு எப்படி படிக்கணும்ங்கிறதுக்கு கைடன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் கிளியரா கொடுக்குது என்னன்னா 1 மார்க் எப்படி பிரிச்சு தனியா கொடுக்குறோம் 3 மார்க்ஸ்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் கரெக்டா அவங்க எழுதணும் 3 மார்க்ஸ்ல எப்படி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கு நம்ம பிசிக்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணும் இது எல்லாமே நம்மளோடது ஒரு கைடன்ஸா இருக்கும் அவங்க எங்க வேணா டியூஷன் போலாம் எந்த ஸ்கூல் வேணா படிக்கலாம் அவங்க வாங்குற மார்க்ல இருந்து கண்டிப்பா நம்ம ப்ரோக்ராம் எடுத்தா there will be a increase in their level அதாவது it's not a miracle அதாவது 200 is not a miracle which can be attained in one just single step it is a step wise solution தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர் லைன்ல இருக்காங்க வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் நான் நிர்மலா சென்னையில இருந்து பேசுறேன் மேடம் ஓகே இந்த கேள்வி மேடம் கிட்ட கேளுங்கம்மா வணக்கம் நிர்மலா சொல்லுங்க ஹலோ மேடம் நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு கோச்சிங் எடுக்கிறீங்க அது எந்தெந்த எக்ஸாம்க்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோமா மேத்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் காமனா இட் இஸ் சயின்ஸ் சிபிஎஸ்இ எடுத்துக்கிட்டீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு வருது 11th and 12th எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஸ்பெசிஃபைட் as மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் ஓகே சோ இந்த சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன கரிக்குலம் கேட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கு ஏற்ற மாதிரி சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி அதுவும் சென்ட்ரல் போர்டு பிளஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட பண்றோம் 11th and 12th ஓகே சோ இப்போ அப்ளை பண்றவங்க வந்து எந்த போர்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா தேவையோ அது கரெக்ட்டா அதோட क्वेश्चंस மட்டும் தான் அவங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல இது it is very simple they have to just log on to our website www.mahalearning.com அதுல சைடுல போர்டு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கும் சிபிஎஸ்இ னா they have to click CBSE தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்னா they have to click தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி அவங்க கிளிக் பண்ண உடனே they will register themselves as their thing they will be given a unique user ID and password அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு user ID and password கொடுத்துருவோம் that is valid for இது academic subscription மாதிரி இப்போ எப்படி நம்ம மெயில் செக் பண்றோம் அந்த மாதிரி அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அதாவது அவங்க ஓன் ஸ்டூடெண்ட்ஸோட ஓன் ஷெட்யூல் they can form their own schedule இப்போ ஸ்கூல்ல இருந்து வராங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா 6 to 7 they have to go outside அவங்க டைம் எல்லாம் physical activities like tennis swimming அதெல்லாம் பண்ணிட்டு plus அவங்க படிக்க உட்காரணும்னு நினைக்கும் போது they can sit in front of the computer and user ID இப்ப நான் www.mahalearning.com உள்ள போயிட்டு அவங்க user ID and password போட்டாங்கன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 10th standard நீங்க சொன்ன மாதிரி சேர்ந்தாங்கன்னா that user ID and password will be valid for throughout that academic year okay சோ அந்த அதுல போயிட்டாங்கன்னா அவங்க கோர்ஸ் it will lead them to the course எல்லா லெசன்ஸோட இது இருக்கும் பிளான் பண்ணி அவங்க என்ன லெசன் எடுக்கறாங்களோ இல்லனா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு எழுதுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த லெசன்ல வேணும்
இந்த லெசன் எடுக்கிறாங்க ஸ்கூல்ல அப்படின்னு கண்டினியூஸ் இன்டராக்ஷனும் இருக்கு நம்மளோட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் அண்ட் ஒர்க் ஷீட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கோம், which is helping the students to score better in their academic performance. ஓகே, இது ஆக்சுவலா ஒன் வே பார்த்தா நம்ம வந்து ஒரு என்வாயன்மெண்டல் கான்ஷியஸ் கூட சொல்லலாம். மோர் ஆஃப் புக்ஸ், மோர் ஆஃப் பேப்பர்ஸ் அவாய்ட் பண்ணலாம் ஒரு விஷயம். இன்னொன்னு மேம், இப்ப நிறைய கைடு வாங்குறாங்க குழந்தைங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய கைடோட கன்ஃபியூஷனே வருது. அதாவது ஒரு சப்ஜெக்ட்கே 3-4 கொஸ்டின், 3-4 கைடு வருது. பட் இப்படி ஆமா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இல்லனா வந்து ஒரு லெசன்ல இவ்ளோ क्वेश्चंस கம்ப்ளீட் क्वेश्चंस ப்ரொவைட் பண்ணிட்டா அவங்களுக்கு டவுட் வரதுக்கு சான்ஸ் அதுதான் அதை சொல்றோம். இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंस ஆர் பேஸ்ட் ஆன் புக் தான். ஓகே, 95% or 98% கூட சொல்லலாம். இட் இஸ் ஜஸ்ட் டிபெண்டிங் ஆன் த டெக்ஸ்ட் புக் ஒன்லி. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதில்ல. பட் சிபிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் வருது. மார்க்கெட்லேயே மோஸ்ட் அவைலபிள் புக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆர்டி சர்மா, அகர்வால் அந்த மாதிரி நிறைய கைட்ஸ் இருக்கு. எல்லா ஸ்கூல்ஸ்லையும் எல்லா புக்ஸும் ரெஃபர் பண்றாங்க. ஜஸ்ட் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல வந்து எவ்வளோ ஐடென்டிட்டிஸ் அவங்க போட்டு பார்க்குறாங்களோ தே வில் பி வெல் versed with their concept of identities. அப்போ they have to refer at least 3 to 4 books. But we are reducing that burden. We are referring all standard books and we are giving all extract from all books in our module, which will help them to solve stepwise solution. That all possible questions, that is our motto. We are giving ample questions to them so that they can practice well and score well in the examination. ஓகே, இப்போ வந்து உங்களோட பிராக்டிஸ் ஸ்டைல் வந்து இந்த क्वेश्चन பேப்பர் கொடுக்குறீங்க, ஒரு லெசன் ஒரு சாப்டர் வைஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து நீங்க டைமிங் செட் பண்றீங்களா? சோ இப்போ வந்து ஆக்சுவலா எக்ஸாம் எழுதும் அவங்க வந்து பிராக்டிஸ் வேணும், 45 மினிட்ஸ்ல முடிச்சிட்டு ரீடிங் டைம்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைமிங் கொடுக்குறீங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸும் போது வந்து செல்ஃப் ஸ்டடி தான் மோட்டிவேட் பண்றோம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் ஸ்டடி. அதாவது if there is a mistake in some steps, the students will be notified. இந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படின்னு they will be notified easily, so that அவங்க தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம டெஸ்ட்னு கொடுக்குறோம். அதாவது 20 மினிட்ஸ்க்குள்ள இப்போ நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் திருப்பி வில் கம் பேக் டு +2 41 மார்க்ஸ் அவங்க எழுதணும். அதுக்கப்புறம் 10 6 மார்க்ஸ் எழுதணும், 10 மார்க்ஸ் எழுதணும். இதுதான் 200 மார்க்ஸ்க்கு they have to write for +2 மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். அப்போ 41 மார்க்ஸ்க்கு how much time they can spend? Not more than 20 minutes. 20. So first வந்து we are giving 30 minutes. அப்புறம் அப்படியே டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லையும் நம்ம ஸ்லோவா இன்டியூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது கொடுக்கறது இல்ல, பட் ஸ்லோலி when they write model papers we are introducing the time. அந்த டைம்க்கு அப்புறம் அவங்களால பண்ண முடியாது அந்த மாதிரி. அந்த மாதிரியும் we are giving. ஓகே, ஜஸ்ட் இன் கேஸ் இப்போ வந்து எடுத்திருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை மேக்ஸிமம் மாடியூல்ஸ் இல்லைன்னா எத்தனை மேக்ஸிமம் டெஸ்ட் பேப்பர்ஸ் எழுதலாம்? மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் ஆல் பாசிபிள் क्वेश्चंस கொடுக்கிறோம். அதுதான் இப்போ வந்து மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட 1 மார்க், ஆல் பாசிபிள் 1 மார்க்ஸ், ஆல் பாசிபிள் 6 மார்க்ஸ். அவங்க இது எடுத்துட்டோன்னு விட்டுறாம டெய்லி if they are sitting in front of the computer and if they are able to practice, they can very well fare in the examination. இது வந்து ஒரு கிரேட் டிஃபரன்ஸ் புக்குக்கும் ஆன்லைனுக்கும் இருக்கா? இல்லைன்னா வந்து இந்த எஜுகேஷனுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இந்த லிமிடேஷன் தான். ஸோ புக்ல நம்ம ஒரு டைம் ஒரு கொஸ்டின் வாங்கணும்னா அதோட லிமிடேஷன் அங்க முடிஞ்சிட்டு. பட் இது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்க எவ்வளவு வேணா பிராக்டிஸ் பண்ணலாம். அதுவும் at their convenient time. If they any time they can log in whenever they want. Even night 12 o'clock நினைச்சா கூட அவங்க படிக்கணும்னு நினைச்சா கூட they can sit in front of the PC, they can switch on, they can log on to our website www.mahalearning.com. உள்ள போயிட்டு then they can use their user ID and password both choose பண்ணிட்டு they can do it. Okay, இந்த டைமிங் சொல்லும்போது ஆக்சுவலா ஃபீல் பண்றேன். பிகாஸ் இப்போ ஒரு டியூஷன் சொல்லும்போது அது வந்து டியூஷனோட டைமிங் தான், ஸ்டூடெண்டோட டைமிங்ல ஸ்டூடெண்ட் கன்வீனியன்ஸ். இப்போ எனக்கு வந்து இப்போ என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நைட் டைம் படிக்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லைக் எல்லா சவுண்டும் அடங்கினதுக்கு அப்புறம் 10 o'clock அப்புறம் படிக்கணும். பட் அது வந்து அங்க பாசிபிள் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அதுல டைம் மேனேஜ்மெண்ட். First it is affordable fees, no commutation. Aதாவது they don't have to travel from one place to the other in the cities. Everything is available in the comforts of their home. அது மாதிரி. ஓகே சார், இப்போ வந்து இப்போ யூஸ்வலா இப்போ இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போ 10th இருந்து அப்போ வந்து 6th and 10th வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, +2 வரைக்குமே. இப்போ யூஸ்வலா இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிளா பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चंस தான் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. பிகாஸ் அவங்க படிச்ச விஷயம் தான் they want to practice. அதுக்கு தான் சோ இது அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய எடுக்கிறவங்களும் இந்த NCERT மேத்தமேட்டிக்ஸ் இப்போ ஸ்டேட் போர்ட்ல படிச்சிட்டு வராங்க. they want to write some other competitive examination. So அந்த டைம்ல they are availing these courses. Adha NCERT based பண்ற mathematics and science courses many people are taking for their thing. So இது வந்து public service மட்டுமானா மத்த competitive entrance examsக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? Entrance examination தான் நம்ம சொல்றோம். 6th ல இருந்து 10th வரைக்கும்
இப்ப ஐஐடி Exams கோச் பண்றோம். ஐஐடி எக்ஸாம்ஸ் எப்படின்னா only the cream students are எப்படி ஐஐடி போடுறவங்க வந்து எப்படி 95% மேல எடுக்கிறவங்க தான் பண்றாங்க. பட் நார்மலா போறவங்க வந்து ஆல் இந்தியா, அதாவது நான் பேசுறது சிபிஎஸ்இ பீப்புள் பத்தி, AEEE இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. we are not knowing the real status. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கலுக்கு கண்டிப்பா என்ட்ரன்ஸ் இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட இது வந்து இதே கல்ஃப்ல உள்ள சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸும் கேட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இதே www.mahalearning.ae இதே வெப்சைட் இல்ல .comலயும் நிறைய கல்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. மோர் தென் 60 சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸா அங்க இருக்காங்க. அங்க உள்ள பீப்புளுக்கு எல்லாம் பெரிய பாட்டில் நெக். நீங்க கல்ஃப்ல பாத்தீங்கன்னா இட் வில் கிரேட் லைக் சின்ன கிளாஸஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கும். 11th and 12th வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸை இந்தியா கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது, என்ட்ரன்ஸ் கோச்சிங் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியா கூட்டிட்டு வந்துருவாங்க. இதே மாதிரி தான் ஈவன் ஐ எம் ஆல்சோ லைக் தட். ஐ ஹவ் brought back my daughter from Gulf from there to here only for the coaching. அந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருக்காது அப்படிங்கிறதுனால. பட் when these coaching are available from their home PC, people can easily avail that. அதாவது அவங்களுக்கு வந்து it is really a boon. They don't have to travel from one place to the other. அவங்க வீட்ல இருந்து அவங்களால படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ AEEE, AIPMT இந்த மாதிரி எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் இஸ் தேர். அதாவது நீங்க கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா ஒரு क्वेश्चन பத்தி தெரிஞ்சாதான் நீங்க ஆன்சர் பண்ணலாம். நீங்க தப்பான ஆன்சர் பண்ணீங்க நெகட்டிவ் மார்க்கிங் 0.25% will get reduced. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து நம்மளோட பேக்கேஜ் ரியலி பூன். அதாவது அவங்க பண்ணவுன தப்பா ரைட்டான்னு தெரிஞ்சிரும், தப்புனா ஏன் தப்புன்னு தெரிஞ்சிரும். ஸோ இன்ஸ்டன்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம். நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேர் விஜயலட்சுமி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோடம்பாக்கத்துல இருந்து பேசுறோம். உங்க கேள்வி மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம் விஜயலட்சுமி, சொல்லுங்க. அதாவது நானும் ஒரு மேத்ஸ் டீச்சர் தான். சொல்லுங்க. அதாவது மேத்ஸ்ல வந்து இப்போ ஏதாவது டவுட்ஸ் வரும்போது இப்போ ஆன்லைன்லயே இப்போ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்றீங்க. ஆமா. அதுல வந்து இப்போ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் கிளியர் பண்ணிக்கலாம்? அங்கே வந்துமா டவுட் ஃபோரம்னு சைட்ல ஒரு காலம் இருக்கு. அந்த டவுட் ஃபோரம்ல நீங்க உங்களோட டவுட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். இல்லனாலும் டவுட் நீங்க என்ன தப்பு பண்ணீங்கங்கறது நம்ம சிஸ்டம் கிளியரா சுட்டி காமிச்சிரும். நீங்க வேணா நம்ம ஆபீஸ் வந்து மந்தவெளியில தான், சென்னையில தான் இருக்கு. நீங்க www.mahalearning.com போட்டீங்கன்னா ஆபீஸ் அட்ரஸ் கிளியரா வரும். நீங்க ஒரு டெமோ வந்து பாருங்க. யூ வில் கெட் a clear idea of what we are doing. அவங்க கேக்குறது கரெக்ட்டா? ரொம்ப அழகான கேள்வி ஆச்சு. டீச்சர் அப்படின்றதால டவுட் ஃபோரம்னு ஒன்னு கொடுத்திருக்கோம். டெய்லி நிறைய டவுட்ஸ் வருது. எல்லாமே இன்னொன்னு வந்து டீச்சர்ஸ் ஆர் தி பிக்கெஸ்ட் அசெட் ஃபார் us. அதாவது இந்த கோர்ஸ் டிசைன் பண்ண இவங்களும் மேத்ஸ் டீச்சர்ஸ் தான் சொன்னாங்க. நானும் ஒரு மேத்ஸ் டீச்சர் தான். நம்ம கோர்ஸ் டிசைன் பண்றவங்க எல்லாமே வந்து டீச்சர்ஸ் who are experienced in this field for many years. அதாவது அவங்க ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன தப்பு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த ஸ்டெப் வைஸ்ல பண்றாங்க. அதாவது இட் இஸ் செல்ஃப் ஒரு ஃபார்முலா கேட்கும். அந்த ஃபார்முலா தப்பான ஃபார்முலா போட்டீங்கன்னா நம்ம சிஸ்டம் ரைட் ஃபார்முலா என்னன்னு காமிச்சிடும். ஸோ அங்கேயே திருத்திடும். அவங்க என்ன தப்பு சப்மிட் பண்ண உடனே அவங்க எது தப்பு எது ரைட்டுன்னு நம்ம சிஸ்டம் பண்றதுனால டவுட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஈவன் அதர்வைஸ் டவுட்ஸ் வந்தா கூட தே கேன் அங்க டவுட் ஃபோரம் இருக்கு, அதுல போஸ்ட் பண்ணா we will answer. give the answer. and அது மட்டும் இல்ல, இப்ப மேக்ஸ்ன்னு சொன்னப்போ அவங்க வந்து ஸ்டெப் வைஸ் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க வந்து இப்போ நடுவுல ஒரு ஸ்டெப் தப்பாச்சுன்னா அங்க அந்த ஸ்டெப்ல இருந்தே ஆன்சர் காட்டுறாங்க இல்ல. சோ வந்து ஆன்சர் மட்டும் இல்ல, நீங்க ஏன் தப்பு பண்ணிருக்கீங்க, எந்த ஸ்டெப்ல ப்ராப்ளம், எந்த ஸ்டெப்ல தப்பு பண்ணிருக்கீங்கங்கறத இன்ஸ்டன்ட்டா நம்மளோட சிஸ்டம் காமிச்சு கொடுக்கும். ஓகே. சோ கண்டிப்பா வந்து மேக்ஸ் வைஸ் பார்ப்போம். இப்போ சயின்ஸ்ல இப்போ வந்து இந்த மேக்ஸ் சைடு இப்போ வந்து டீச்சர் கேட்டதனால நம்ம வந்து சயின்ஸ்ல வந்து அதே சமயத்துல குழந்தைங்களுக்கு வராத டவுட்ஸே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தி சிலபஸ்ல இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிரும். சோ அந்த மாதிரி கூட இதுல போஸ்ட் பண்ணலாம் இல்லையா? இப்ப நீங்க வந்து சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா ப்ராப்ளம் பேஸ்ட் இருக்கு, ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, டெரிவேஷன்ஸ் இருக்கு. டெரிவேஷன்ஸ் ஆல்சோ ஃபாலோ ஸ்டெப் வைஸ் சொல்யூஷன். நீங்க ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணாலும் யூ மே லூஸ் மார்க். ஸோ இந்த மாதிரி இட் வில் கைட் யூ த்ரூ ஸ்டெப் வைஸ் சொல்யூஷன். ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணியிருந்தாலும் அவர் சிஸ்டம் வில் கைட் யூ வேர் யூ ஹவ் கான் ராங். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை லாஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இப்போ ஓம்ஸ்லான்னு எடுத்துக்கிட்டா கூட the current flowing through the conductor is directly proportional to the potential difference across its ends at constant temperature. இதுல ஒரு 4 keywords இருக்கு. இந்த keyword இல்லாம they will not get the full marks. So அந்த keywords எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு enhance பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த memory techniques மூலம் we are making them to by heart the keywords so that they will not lose out any marks in the examination. தொடர்ந்து பேசலாம். நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
என் பேர் ஸ்ரீனிவாசன், ஆத்துல இருந்து பேசுறேன். உங்க கேள்வி மேடம் கிட்ட கேளுங்க சார். ஹலோ மேம், இப்ப நான் 10th படிக்கிறேன். எப்படி மேத்ஸ்லயும் சயின்ஸ்ல எப்படி சென்டம் எப்படி ஈஸியா ஸ்கோர் பண்றது? நீங்க மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க தான் கண்டிப்பா வாங்க முடியும் சென்டம். உங்க வீட்ல கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இருக்குங்களா? இருக்கு. இருக்கா? நீங்க என்ன போர்டு படிக்கிறீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல? நான் மெட்ரிக் போர்டு படிக்கிறேன், ஸ்டேட் போர்டு. ஓகே, இப்ப வந்து சமச்சீர் கல்வி ஆயிடுச்சு இல்லையா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து mahalearning.com சைன் இன் பண்ணுங்க. உங்க டீடைல்ஸை வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு சொல்லிட்டு உள்ள நீங்க பதிவு பண்ணுங்க. எங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே மேம், ஃபீஸ் டீடைல்ஸ் வச்சிருக்கா? என்னப்பா? ஃபீ டீடைல்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபீ டீடைல்ஸ். ஃபீஸா? ஆமாப்பா, 1500 பெர் இயர். ஓகே ஓகே மேடம், थैंक यू மேடம். தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு புக் செலவா இருக்கட்டும், டியூஷன் செலவா இருக்கட்டும், அதுல பாதிக்கு பாதின்னு சொல்லலாம். பிகாஸ் த்ரூ அவுட் இயர் 1500 இல்ல 5 rupees per day தான் எங்க அதான் கான்செப்ட். correct, okay. 1500 தான் we are கண்டிப்பா எந்த collecting. parents இது just like their value added services மாதிரி தான். இப்ப எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, just 5 rupees per dayங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன anything will count. அதுவும் அவங்க வீட்ல இருந்து comfort of their home படிக்கும்போது it is even more sounds easy. ஆக்சுவலா நீங்க சொல்ற இந்த ஃபீ வந்து ஸ்டூடெண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். பட் பேரண்ட்ஸ் யாருமே கேட்க மாட்டாங்க. பிகாஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா எவ்வளவு வேணாலும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு புது மார்க்கம், அதுவும் ரொம்ப ஈஸியா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப இல்ல we don't want to penalize the parents. ஏன்னா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தரமான கோச்சிங் போகணும், அதே டைம்ல அட் வெரி அஃபோர்டபுள் பிரைஸ், அஃபோர்டபுள் பை எனி ஒன். அதுதான் நம்மளோட மோட்டோ. எனி மிடில் கிளாஸ் பீப்புள் ஆல்சோ இல்லை. எனக்கு தெரியும் ஃபீஸ்க்கு வந்து எவ்வளோ பீப்புள் ஸ்பெண்ட் பண்றாங்க, அதுல எவ்வளோ மணி வேஸ்ட் ஆகுது, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் மினிமைஸ் பண்ணி ஜஸ்ட் தே கேன் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் ஹோம் பிசி அண்ட் ஸ்டார்ட் டூயிங். எங்களோட மினிமம் தான் வாங்குறோம், விச் இஸ் டு ரன் த ஷோ. அதாவது அவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ்க்கு வி ஆர் கெட்டிங் அ nominal amount. Thank you so much for being here. Thanks. Thanks. நேர்களே, ஆக்சுவலா கல்வியில இந்த ஒரு பெரிய மாற்றம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.